வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தொழில் புரிய சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகத்திற்கு 18வது இடம் கிடைத்திருக்கிறது. சென்ற வருடம் 12வது இடத்துல இருந்து இந்த வருடம் 18வது இடத்திற்கு போயிருக்கு. உலக வங்கியும் மத்திய அரசுடைய தொழில்துறை கொள்கை மற்றும் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த ஆண்டுக்கான அந்த தரவரிசை பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலை தமிழகம் 18வது இடத்திற்கு போயிருக்கு. எப்படி பார்க்கிறது இந்த செய்தி? இல்லை, இது முழுக்க முழுக்க உலகமயம், தாராளமயம், தனியார் மயம். அதை நோக்கி உலக வங்கி இன்னைக்கு இந்தியாவை வழிநடத்துகிறது. இப்போ இந்த அறிக்கையினுடைய நோக்கமே இந்தியா இன்றைக்கு உலகத்தில் இந்த உலக வங்கி விரும்புகின்ற தொழில் தொடங்குகின்றவர்கள் தரவரிசை பட்டியலில் 130வது இடத்துல இருக்கு. ஆக இன்றைக்கு இப்போ என்னன்னா அதை இவங்க அதை முன்னுக்கு கொண்டு வர்றது இந்தியா இன்றைக்கு உலகத்திலேயே இலகுவான மலிவான சந்தை உள்ள இடம் இந்தியா. இந்தியாவில் தான் மனித ஆற்றல் மிக குறைவான மலிவான விலையில் இன்றைக்கி உலக முதலாளிகள் வாங்க முடியுன்ற ஒரு நிலை இருக்குது. அதை போலவே சந்தைப்படுத்துவதும் இந்தியாவில் உலகத்தில் அதிகமான சந்தைப்படுத்துகின்ற இடமாக இன்றைக்கு உலக கழிவுகளை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற ஒரு சூழல் இந்தியாவில் இருக்குது. அதனால் இப்போ உலக நாடுகளில் தொழில் முதலாளிகள்லாம் இந்தியாவை நோக்கி படையெடுக்கின்ற பொழுது உலக வங்கி அதற்கான வழித்தடங்களை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அதை உருவாக்குவதற்காக இன்றைக்கி இந்த தயாரிக்கப்பட்ட அறிக்கை தான் இது. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 340 செயல் திட்டங்களும் அதுக்கான புள்ளிகள் அடிப்படையில் அதை உருவாக்கியிருக்காங்க. அதில் கூட அவங்க 58 ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் சொல்கிறாங்க. இந்த கொள்கையெல்லாம் சொல்லி கடைசியாக என்ன சொல்கிறாங்க, அவங்க நோக்கம் என்னன்னா வரி சீர்திருத்தம், தொழிலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்திருத்தங்கள். இது எல்லாமே என்னன்னா இன்னைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் எப்படி போனாலும் பரவாயில்ல, அது மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டமாக இருந்தாலும், கெயில் நிறுவனம் கொண்டு வர்ற திட்டமாக இருந்தாலும், அணு உலைகள் கொண்டு வர்றதா இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்குகிறோம் என்ற பெயரில் நம்முடைய சுற்றுச்சூழலை பாழ்படுத்துவதற்கு உலக நாடுகள் இன்றைக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கின்ற சூழ்நிலை. இந்தியாவில் தமிழ்நாட்டை இன்றைக்கு மையப்படுத்தி மத்திய அரசாங்கம் அதற்கு உதவியாக இருந்து தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி இதையெல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை பாழ்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கு இருக்கின்ற தடைகளை அகற்றுவதற்கான முயற்சி தான் இது. என்ன சொல்ல போனா தமிழ்நாடு மட்டும் இல்ல, நான் முடிச்சிடுறேன், அணு உலை, மீத்தேன், கெயில் இதுவும் தொழில் வளர்ச்சியும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா அதில் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஈஸி டு டூயிங் பிஸ்னஸ் தான் அந்த அறிக்கையினுடைய நோக்கமே. இலகுவான முறையில் வர்த்தகம் செய்வது தான் அது. தொழில் துறையினுடைய அறிக்கைன்னு சொல்லலாமே ஒழிய அவங்களுடைய நோக்கம் வர்த்தகம் தான். உலக வங்கியினுடைய நாம்சம் பார்த்தீங்கன்னாவே வர்த்தகத்தை இலகுவாக்குவதற்கு, லாபகரமாக வர்த்தகம் செய்வதற்கு, அதற்கு சூழலை உருவாக்குவது தான் உலக வங்கியினுடைய நோக்கமாக இருக்குது. அரசாங்கத்தினுடைய நோக்கமும் அதுவாக மாறி போயிட்டதுனால தான் இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாமே தொழில்துறையில் இந்தியாவில் முன்னேறிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்லாம் தொழில்துறையில் முன்னிருந்தது. அந்த தொழில்கள் எல்லாம் மனித ஆற்றலை மையப்படுத்தி அந்த தொழில்கள் வளம் பெற்றன. அதனால் மனித உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டது. மனிதர் பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற திட்டங்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் ஈஸி டு பிஸ்னஸ் தான். அவங்க இலகுவாக வர்த்தகம் செய்ய வேண்டும், அதை எளிமையாக சந்தைப்படுத்த வேண்டும், அதை விட கூடுதலான லாபத்தை ஈட்ட வேண்டும். அதுதான் அவங்க ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. தவிர இந்த நாட்டினுடைய தொழில் வளத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அல்லது இங்கே இருக்கின்ற ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதல்ல. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ஏன் இது குறையுதுன்னா தமிழ்நாட்டில் மனித உழைப்பு மதிக்கப்படுகிறது. இன்றைக்கு மற்ற மாநிலங்களை விட, ஆந்திராவை விட, தெலுங்கானாவை விட தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு உரிய அளவுக்கு வருமானம் இல்லைனாலும் அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கிற தொழிலாளர்லாம் இங்கே குறைந்த ஊதியத்துக்கு பணியாற்றுகின்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் அங்கெல்லாம் மனித ஆற்றல் அவங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால அதை நோக்கி போகிறாங்க. இங்கே மனித ஆற்றல் மதிக்கப்படுகின்ற காரணத்தால் அதற்கான சூழல் குறைந்து வருது. சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
எங்கள் குரலில் நண்பர் ஆவடிக்குமார் பேசியது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா இதைத்தான் நாங்கள் ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலக வங்கி எந்த கோணத்தில் ஒவ்வொரு மாநிலத்தையும் அணுகிறது, ஒவ்வொரு நாட்டையும் அணுகிறது என்பதை நாம் கடந்த ஒரு 25-30 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிற, இந்த உலகமய சூழலுக்கு பின்னால் நடந்திருக்கிற பெரிய பின் விளைவுகளிலிருந்து நம்ம அறிஞ்சிட்டு வர்றோம், பார்த்துட்டு வர்றோம், அனுபவித்துட்டு வர்றோம். இன்றைக்கி இப்படி ஒரு அறிக்கை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், தோழர் சொன்னது போல தாங்கள் விரும்பியபடி ஒரு சந்தை திறக்கப்பட வேண்டும்னு உலக வங்கி நினைக்குது. குறிப்பாக அதில் அவங்களுடைய நோக்கமே எதையுமே இலவசமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எதையுமே இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னா எதை அப்படிங்கிறத வகைப்படுத்தினா, கல்வியை இலவசமாக கொடுக்காதீங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுக்காதீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தடுத்து, இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடைமுறையில் இருக்குதோ கவர்ச்சி பொருட்களை இலவசமாக கொடுத்து மக்களை ஒரு மயக்கத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கொள்கையை தான் உலக வங்கி சொல்லுது. இப்போ இதில் அவர்கள் இவ்வளோ தூரம் ஒரு பட்டியல் போட்டு இந்தந்த மாநிலங்கள் எங்களுக்கு வசதியாக இருக்குது, இது அவங்களுக்கு வசதியான மாநிலங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே தொழில் ரீதியான முன்னேறிய மாநிலங்கள்னு இதை நம்ம வகைப்படுத்தவே முடியாது. தொழில் ரீதியாக முன்னேறிய மாநிலங்கள் அல்லது தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள்னா எந்த தொழிலை தொடங்குவது, யாருடைய தொழிலை தொடங்குவதுங்கிற கேள்வி இருக்குது. உலக வங்கி கைகாட்டுகிற பன்னாட்டு கம்பெனிகள் கடை விரிப்பதற்கு ஏற்ற மாநிலங்கள் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கணும். இது உள்ளூர் குறு சிறு விவசாயிகள் தொழிலாளர்களுடைய நலனுக்கான அந்த தொழில் மேம்பாட்டுக்கான மாநிலங்கள்னு இது அடையாளப்படுத்தப்படலை. தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்குது அப்படின்னா எதுல 13வது இடத்துல இருக்குங்கிறது கேள்வி. தெலுங்கானா ஆந்திரா முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா எதுல முதல் இடத்துல இருக்குதுங்கிறது கேள்வி. அந்த மக்கள், அந்த மாநிலத்தினுடைய சொந்த மக்கள், அவர்களுடைய வசதியை பெருக்கிக் கொள்வதற்கும் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்குமான ஏற்பாடுகள், அந்த கட்டமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு பன்னாட்டு கம்பெனி கடை விரிப்பதற்கு ஏற்ற வகையில் கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது நீங்க ரெண்டு பேரும் சொல்ற கருத்துல இருந்து புள்ளி விவரங்கள், தரவரிசை பட்டியல் அங்க தயாரிப்புங்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும், முன்னுக்கு பின் முரணான தகவல் இருக்குங்கிறது உங்களுடைய இருவருடைய கருத்து. ஆனா இதை நீங்க ஏத்துக்கிறக்கூடிய கருத்துக்கள் இருக்கும், சில சமயங்களில் நீங்க முரண்படக்கூடிய கருத்துக்களும் இருக்கும். சொல்றதும் சனவா சொல்றதும் ஒரே அடிப்படை தான். இந்த புள்ளி விவரங்கள் தவறானவை அல்லது முரண்பாடுகள் இருக்கின்ற வாதத்தையே நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரை நான் சொல்றது, இந்த புள்ளி விவரங்கள் உலக வங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்து ஆள வேண்டும் அல்லது ஆளுமை செய்ய வேண்டும் அல்லது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற சூழலில் அதற்கு தேவையான இலகுவான சட்டங்களை உருவாக்குவதற்கு மாநில அரசாங்கங்களை நிர்பந்திப்பதற்கு நீங்க சொல்றதை செய்யக்கூடிய முயற்சி. நம்ம இந்த புள்ளி விவரங்களை தாண்டி எப்போதுமே புள்ளி விவரங்களுக்கான காரண காரியங்கள் தான் ஆராயப்படணும். நீங்க இந்த புள்ளி விவரங்களை கூட நம்ம விட்டுடுவோம். இதுல சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் பாருங்க. தொழில் வளர்ச்சி இல்ல அப்படின்னா அது 12வது இடம் 18வது இடம், அந்த இடத்துக்கு கூட நம்ம போக வேண்டியது இல்ல, பின்தங்கி இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நீங்க சொல்ற காரணங்கள் கூட இல்ல. ஆனா தொழில் முனைவோர்கள் அரசாங்கத்தை எளிமையாக அணுக முடியவே இல்ல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தொழில் முனைவோர்கள் அரசாங்கத்தை அவங்க சொல்றதுல அதுல ஒரு குற்றச்சாட்டுகள்ல அது அவங்க இப்படி இருக்கணும்னு சொல்ல அதுல ஒரு பகுதியா சொல்றாங்க. இல்ல, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா மாறுபடுறீங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன். அவங்க நான் இந்த அறிக்கையே ஏத்துக்கல. அறிக்கையே ஒரு நோக்கத்தோட உலக வங்கியினுடைய விருப்பத்துக்காக உருவாக்கப்பட்ட அறிக்கைன்னு தான் நான் சொல்றேன். ரெண்டாவது, அவங்க சொல்ற இலகுவானது என்னன்னா, இங்க இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் அல்லது இந்த பூர்வீகமாக அந்த பகுதியிலே வாழுகின்ற வசிக்கின்ற பூர்வீக மக்களுடைய இடங்களை அபகரித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உடனடியாக அவர்கள் கேட்கின்ற விலையில், இன்னும் சொல்ல போனால் இலவசமாக அவர்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற சலுகை அடிப்படையில் தர வேண்டும் என்று உலக வங்கி விரும்புகிறது. உலக வங்கி மட்டும் இல்ல, மத்திய அரசுடைய உலக வங்கி விரும்புவதை மத்திய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. அதுக்கு தான் ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் இங்க முதலீடுகளை ஈர்க்கணும்ன்றதுதான். அந்த ஈர்ப்பதற்கு அவர்கள் என்ன விரும்புறாங்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. நீங்க மத்திய அரசோட உதவி திட்டத்துல சேர்ந்தாச்சு, நீங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கிறீங்க போது அப்புறம் நீங்க இந்த அறிக்கை மட்டும் வேறுபட்டு ஒரு நிலையில இருக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? மத்திய அரசுடைய புள்ளி விவரங்கிறது எல்லா மாநிலங்களுக்குமான பட்டியல் தான். மத்திய அரசினுடைய எல்லா சட்டங்களையும் எல்லா ஒப்பந்தங்களையும் எல்லா மக்களும் எல்லா குடிமக்களும் எல்லா அரசாங்கங்களும் மாநில அரசாங்கங்களும் ஏற்றுக்கணும். அது வேற வழியே கிடையாது. இந்தியாவினுடைய சட்டம், மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போடுறது அது எனக்கு உடன்பாடு இல்லை அல்லது நாங்க அதை எதிர்த்தோன்றதுனால அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு கையில தான்
இருக்கு. மத்திய அரசாங்கம் விரும்புகின்ற தொழிற்கொள்கை தான் இந்தியாவில் செயல்படுத்த முடியும். மத்திய அரசாங்கம் கொடுக்குற அனுமதி பெற்ற பிறகுதான் அவங்க செயல்பாட்டுக்கு வர முடியும். ஆக அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உலக வங்கியினுடைய அவங்க அறிக்கையிலே சொல்றாங்க, உலக வங்கி தயாரித்த அறிக்கை தான் அது. அதை வந்து மத்திய அரசாங்கம் நானும் அதில் டிஃபர் ஆகவே இல்லை. நீங்க உலக வங்கி தயாரிச்சிருக்கு, அதற்கான நோக்கத்தை நீங்க கேள்வி கேட்கறீங்க. அது இல்ல, இந்த காமனான பிரச்சனைகளை பேசுவோம். ஒரு தொழிலதிபர்களோ தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களோ தொழில் முனைவோர்களோ அரசாங்கத்தை எளிமையா அணுக முடியலங்கிறது இல்ல. நீங்க கேட்டதுக்கு பிறகு நான் வெளிப்படையா சொல்றேன். அவங்களுடைய தொழில் கொள்கை என்னன்னா, அவங்க ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு ஏர்போர்ட் இருக்கணும். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பெரிய அகலமான எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்குள் போய் சேர்கின்ற வகையில் போக்குவரத்துக்கு நெடுஞ்சாலைகள் இருக்கணும். 6 வழிச்சாலை 7 வழிச்சாலைன்னு அது இருக்கணும். அதில் வந்து உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து தொழில் பண்றவங்க அவங்க வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து அவங்க பணியாட்கள் அவர் கருத்தை நான் வாங்கிறேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவர் அரசு தரப்போட நிலைப்பாட சொல்றாரு. இது வந்து பல்வேறு பொருள்ல பேச வேண்டிய ஒரு விஷயம். இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, உடன்பாடும் இருக்கு. உலக வங்கி சொல்லக்கூடிய அந்த நோக்கத்துல வந்து நமக்கு வந்து சந்தேகம் இருக்குது. உலக வங்கி நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா தமிழ்நாடு வளர்ச்சி அப்படிங்கிற கோணத்துல எடுத்து பார்த்தோம்னா, நீங்க உலக வங்கி இந்த கொள்கையெல்லாம் விட்டுருவோம். அதை தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு என்று அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கு 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 60 ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக அடையாளப்பட்டிருக்கிறதா, தன்னுடைய முடிவை தானே எடுக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இங்கே வந்து நம்முடைய மொழி ஆட்சி மொழி இல்லை, நம்முடைய மொழி பயிற்று மொழி இல்லை, வழக்காடு மொழியாக நம்முடைய மொழியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அது கிடைக்கல. பல விஷயங்கள்ல தமிழ்நாடு தன்னுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்கான சட்டங்களை இயற்றியும் மத்திய அரசு அப்படி தட்டி விட்டுறது, உச்சநீதிமன்றம் அதை வந்து மதிக்க மாட்டேங்குது என்கிற சூழலில் ஒரு மிகப்பெரியான நெருக்கடிக்கு நாம் உள்ளா இருக்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, தொழில் ரீதியாக உள்நாட்டு தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. திரும்பவும் உலக வங்கியினுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகும், உலக வங்கி இப்படிப்பட்ட நோக்கத்தோட செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் கூட உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு மிக பெரிய அளவில் நடத்தப்பட்டது. 2 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு சொல்லப்பட்டது. அது இந்த பட்டியலில் எதிரொலிக்கல. தோழர் சொன்னது போல அவர்கள் தங்களுக்கு ஏற்ப ஒரு சாலையை போடணும்னு நினைக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 5 நிமிடத்துல தன்னுடைய அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்கிற அளவுக்கு அன்றைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சாலை போடப்பட்டதோ இல்லையோ, முதலீட்டாளர்கள் வந்து போவதற்காக அந்த நடந்த இடத்திற்கும் ஏர்போர்ட்டுக்கும் இடையில மிக பளிங்கு போன்ற சாலைகள்லாம் போடப்பட்டது. இதெல்லாம் நடந்தது. அதே நேரத்தில் தான் கோவை திருப்பூர் மண்டலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சரிவையும் பாதிப்பையும் சந்தித்து தொழில் முனைவோர்கள் கர்நாடகத்தை தேடி போகிற, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களை தேடி போகிற நிலையை நாம பார்க்கிறோம். யாரு இங்க இருக்கிற தொழில் முனைவோர்கள்? நாம வெளியே இருந்து ஒருத்தரை வரவழைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை டாம்பிகமா செய்யக்கூடிய அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைவோர்களை பக்கத்து மாநிலத்திற்கு அனுப்பக்கூடிய இன்னொரு வேலையை நம்ம சேர்ந்தே செஞ்சிருக்கிறோம். அப்ப இது பரிசீலனைக்குரியது. இது வந்து அரசினுடைய நோக்கத்தை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லணும், அரசை விமர்சிக்கணுங்கிற கோணத்துல நாம இதை பார்க்கல. இது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு வளம் பெறணும் என்கிற இந்த 60 ஆண்டு காலத்துல நாம என்ன அடைஞ்சிருக்கிறோம், எந்த இடத்துல வந்து நிக்கிறோம். நிலை குறித்த புள்ளி விவரங்களை உலக வங்கி தயாரிச்சிருக்கு. அதற்கான நோக்கத்தை நீங்க வந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்குறீங்க. நிதி ஆயோக் அமைப்பு மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. விவசாயம் சார்ந்த வளர்ச்சியிலையும் தமிழகம் பின்தங்கி இருக்கு, 20வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விவசாயம் ஓரளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய நீர் ஆதாரங்கள் தமிழ்நாட்டை இழந்து கொண்டு வருகின்ற சூழல் வந்திருக்கு. இன்னைக்கு காவிரியில் தண்ணீர் பெற முடியல, முல்லை பெரியாறில் பிரச்சனை, பாலாற்றில் பிரச்சனை, நம்ம சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராமல் வஞ்சிக்கின்ற சூழலில் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் தமிழ்நாடு சிக்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தி கடந்த ஆண்டும் சரி, அதுக்கு முந்தைய ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, மற்ற ஆண்டுகளை விட கூடுதலாக உணவு உற்பத்தி செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே வந்து உணவு உற்பத்தியில் ஒரு சிறந்த நிலையை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது.
அதனால் இதை வந்து விவசாய அவங்க நிதி சொல்கிறாங்கன்னா அவங்க பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு ஏதோ சொல்லலாமே ஒழிய தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தி கடந்த ஆண்டை விட இந்த ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டு தான் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பான சூழலில் இதை வந்து கூட்டியிருக்காங்கன்னா நம்முடைய விவசாயிகளுடைய சாதனை, நம்முடைய பூர்வீக விவசாயத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்படி நம்ம வந்து விவசாய பகுதிகள் குறைந்தாலும் உற்பத்தி கூடிட்டு வருது. இல்ல, பிரச்சனை வந்து அவங்க அங்க கூட்டிட்டு காமிக்கல. அவங்க கூட்டிட்டு காமிக்கிற பிரச்சனை சந்தைப்படுத்துதலையும் வேளாண்மை துறையில் இருக்கிற நவீனப்படுத்துதலையும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த வளர்ச்சியில வந்து அவங்க பின்தங்கி இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க நவீன மயன்றதே வந்து உலக மயன்ற நிலைக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வழிவகுத்துச்சு. இன்னைக்கு நவீன மயன்னு எதை சொல்றீங்க? விவசாயிகள் 10 விவசாயிகள் சேர்ந்து ஏர் ஓடுறதை விட்டுட்டு ஒரு டிராக்டரை வச்சு ஓட்டுறது நவீன மயம். இன்னைக்கு ஒரு 50 தொழிலாளர்கள் சேர்ந்து அரைப்பறுத்து களம் அடிக்கிறத கொண்டு வந்து ஒரு மிஷினை வச்சுட்டு 1 மணி நேரத்தில் அடிச்சுட்டு போகிறது நவீன மயம்னா, இது வந்து மக்களுக்கு உழைப்பை நம்பி வாடுகின்ற மக்களுக்கு நிச்சயம் பாதிப்பை தான் உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு உழைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், உழைப்பு சார்ந்த விவசாயிகள் உள்ள மாநிலம் வந்து உழைப்பை மட்டுமே நம்பி உயிர் வாழ்கின்ற மனிதர்கள் உள்ள இடத்துல அந்த பிரச்சனை வரதான். உழைப்பு சார்ந்து வாழ்ற மக்களுக்கான ஊதியங்கிறது இரட்டிப்பாக வேண்டாமா? அது உயர வேண்டாம்? இல்ல, நீங்க ஊதியம் எப்போ வந்து உயரம்னா ஒரு அந்த உழைப்பு அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு டிமாண்ட் வர சொல்லுதான். நீங்க வந்து 10 பேர் வேலையை ஒரு மிஷினை வச்சு 1 மணி நேரத்தில் முடிச்சிட்ட பிறகு 10 பேர் வேலை இல்லாத சொல்ல அவங்க கொடுக்குற காசுக்கு தானே வேலைக்கு போவாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலை என்னன்னா, தோழர் சொல்றது மாதிரி இன்றைக்கு இந்த கருத்தில் அவர் முரண்பட்டு பேசினாலும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமையக்கூடிய அரசாங்கங்கள், இப்போது நடைமுறையில் இருக்கிற அரசு உட்பட எல்லாவற்றிலும் இந்த உலக மயம், தாராள மயம், தனியார் மயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை தொழிற்கொள்கையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுகள் தான். எனவே அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற கோணத்தில் நம்ம இன்னைக்கு அதை பேசுறோம். இந்த தொழிற்கொள்கை, இவர்கள் பின்பற்றி வருகிற தொழிற்கொள்கை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. மாநில அரசோட கொள்கைன்னு சொல்றீங்களா, இல்ல மத்திய உலக வங்கியினுடைய கொள்கை மத்திய அரசுக்கு வந்து விரிந்து தமிழ்நாடு அளவுக்கு பறந்து இன்றைக்கு தோல்வி தழுவி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை உள்நாட்டு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்குவதற்கு நீங்க இந்த முனைப்பை காட்டியிருந்தா இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்காது. அதை நம்ம கவனிக்கணும். தொழில் ரீதியாக ஒரு முன்னேறிய இடத்திற்கு நாம போயிருப்போம். ஆனா இங்க அதற்கான ஸ்ட்ரக்சரே கிடையாது, அதுக்கான எந்த விதமான உள்கட்டமைப்பு கிடையாது. முழுக்க 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 நோக்கியா வருதா, அதற்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் அரசு. நோக்கியாக்கு எல்லாம் தானே செய்து கொடுத்தாங்க, எதையும் செய்து கொடுக்காம இல்லையா? இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விதிகளையும் தளர்த்தி அத்தனை விஷயங்களையும் நோக்கியாக்கு செய்து கொடுத்தோம். நோக்கியா என்னாச்சு? ஃபாஸ்கான் என்னாச்சு? எங்க போச்சுது? அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியில் எடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அவ்வளவுதான் சொன்னதோட நிக்குது. அப்ப அதற்கு நம்ம போட்ட எஃபர்ட்டை திரும்ப நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? எத்தனை பல்லாயிரம் தொழிலாளர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எங்க போகணும்னு தெரியாம நிற்கதியா நிக்கிறாங்கல்ல. இந்த நிலை ஒரு உள்நாட்டு தொழில் முனைவோரை ஊக்குவித்திருந்தால் வந்திருக்காது. அப்படி அதனால உள்நாட்டு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு அரசு போவதுதான் உண்மையான வளர்ச்சி. அதாவது இது தொழிற்கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் தொழிற்கொள்கையை வகுக்க முடியும். அதே மாதிரி உலகமயம் அதெல்லாம் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை, அதை மாநில அரசாங்கம் அதில் வந்து தலையிட முடியாது. உள்ளூர் தொழில்களை ஊக்குவிக்கிறதுல என்ன உங்களுக்கு மத்திய அரசு அதை வந்து உள்ளூர் தொழிலுக்கும் நீங்க வந்து இந்த நவீனமயம் சொல்லக்கூடிய அந்த தொழிலுக்கும் வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேறுபாடு தான். இது உள்ளூர் தொழில்கள் உடல் உழைப்பு நம்பி இருக்கு. இவங்க வந்து இயந்திரத்தை நம்பி இவங்க 10 நாள் செய்கிற வேலையை அவங்க 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போகிற நிலை வருகின்ற பொழுது உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வந்து இப்போ ஒன்று வேணாம், சிவகாசி பட்டாசை நம்ம தயாரிக்கிறோம், கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, தொழிலாளர்கள் உழைப்பால் உருவாகுது. ஆனால் சீன பட்டாசு வந்து அதை பறிக்குது. ஆக இதை வந்து தடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து இதற்குரிய உரிய விலை கிடைக்காது இல்லை, அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இல்லை. இந்த நிலை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல போனால் தொழில் கொள்கை மட்டும் இல்லை, இன்றைக்கு வரி விதிப்பு கொள்கையும் மாறி இருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது மூலமாக உற்பத்தி செய்கிற மாநிலத்துக்கு எந்த பலனும் இல்லை. அந்த மக்களுக்கு எதுக்கும்போது சொன்ன காரணமே தமிழகம் தொழில்துறையில முன்னேறி இருக்கு அப்படிங்கறத அந்த பட்டியல் சற்றே முரண்பாடாக தான். நான் முடிச்சிடுறேன். அந்த உழைப்பை நம்பி இருக்கின்ற மக்களுக்கும் அந்த மாநிலத்துக்கு எந்த அதுல வந்து எந்த வரி விதிப்பும் பலனும் இல்லை. யாருக்குன்னா அதை எங்க சந்தைப்படுத்துறாங்களோ அங்க. ஆக வந்து உற்பத்தியை மையமாக வைத்து எதுவும் செய்ய முடியாத நிலை. காரணத்துக்கும் இப்ப இருக்கிற பட்டியலில் தரக்கூடிய புள்ளி விவரங்களுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு தானே. அதை தான் நான் சொல்றேன். தொழில்துறையில முன்னேறி இருக்கு தமிழகம் சொல்லி தான் ஜிஎஸ்டில இல்லங்க, ஜிஎஸ்டி எதிர்க்க போது சொன்னீங்க எங்களுக்கு வரி வருவாய் போயிடும். இல்ல, அதுதான் முதல்லயே சொன்னேன், ஈஸி டு டூயிங் பிசினஸ். இவங்க வந்து தொழிலை வளர்ப்பது நோக்கம் இல்ல, அவங்களுடைய வணிகத்தை வளர்ப்பது தான் நோக்கம். தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு.
தீபாவளி மது விற்பனை 11% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகிற போது இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ தானாக உயர்ந்ததில்லை. இது உயர்வதற்கான எல்லா வகையான கட்டமைப்பும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஊக்கப்படுத்தப்படுகிறது. மது விற்பனையை அரசே ஊக்கப்படுத்துகிறது. ஒரு பக்கம் மது விலக்கு பரப்புரை என்று சும்மா பெயரளவுக்கு ஒரு பக்கம் செய்வது, இன்னொரு பக்கம் இந்த பிஸ்னஸை, இந்த வியாபாரத்தை எப்படி ஒரு வெற்றிகரமாக செய்வதோ அந்த அளவுக்கு அதற்கு கவனம் செலுத்துவது, அதற்கென்று அரசு அதிகாரிகளை கொண்டு போய் விட்டு கவனிக்க சொல்லுவது, இலக்கு நிர்ணயிப்பது, இந்த ஆண்டு இவ்வளவு வர வேண்டும், இந்த மாதம் இவ்வளவு வர வேண்டும், இந்த கடையில் ஏன் விற்பனை குறைந்திருக்கிறது, அதற்கு என்ன காரணம், அப்ப எதெல்லாம் மைனஸ் ஆகுது, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பிளஸ்ஸாக மாற்றுவது என்கிற அளவுக்கு ஒரு நெட்வொர்க் வேற எல்லா விஷயத்திலையும். நம்ம இதற்கு முந்தைய பதிவில் பேசிக் கொண்டிருந்தோமே, இந்த தொழில் முன்னேற்றம் குறித்து அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை, உள்ளூர் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்கு போதிய அக்கறை காட்டவில்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோமே. அதுல காட்டலைங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இதுல காட்டுதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சாதாரண பொது இடத்துல போய் நீங்க ஒரு வண்டியை பார்க் பண்ண முடியாது, ஒரு காரை பார்க் பண்ண முடியாது. உடனே போலீஸ்காரங்க அதை டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அல்லது அகற்றிடுவாங்க, ஏதோ ஒன்று ஒரு அபராதம் விதிப்பாங்க. ஆனா நீங்க எல்லா டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு கிலோமீட்டருக்கு டூ வீலர் பார்க் பண்ணியிருப்பாங்க, காரை பார்க் பண்ணியிருப்பாங்க. மக்கள் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சகஜமா அது நடக்குதும், எல்லா கூட்டமும் டாஸ்மாக்ல நிக்குது. யாருமே அதை போய் ஒரு ஃபைன் போடவோ ஒரு அபராதம் விதிக்கவோ அதை அகற்றவோ எந்த காவல்துறை அதிகாரி அங்க முன் வர்றதில்லை. அப்போ அது நடக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செழிக்க வேண்டும் என்பதை ஒரு வாய்மொழியாகவே அரசு கடைபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்க்கிறோம் எல்லாவற்றிலும். அப்ப இது மாநில அரசு ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, குடியிருப்பு பக்கத்தில் இருக்கக்கூடாது, மக்கள் கூடுகிற சந்தைகளில் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. ஆனா இன்னைக்கு நீங்க நம்ம இப்ப போய் கூட கணக்கெடுக்கலாம், வெளியே அப்படி போய் எடுக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இன்னும் டாஸ்மாக் இருக்குது. என் பகுதி எழும்பூர்ல வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்துல இருக்குது டாஸ்மாக். மக்கள் கூடுறாங்க, ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, மக்கள் அன்றாடம் கூடக்கூடிய இடம், பக்கத்திலே டாஸ்மாக் இருக்குது. அங்க கூடக்கூடியவர்கள், அங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு மிகப்பெரிய இடையூறை செய்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. இப்படி இதை ஊக்கப்படுத்தக்கூடியதை செயல் திட்டமாக வைத்து செயல்படுகிற ஒரு அரசு இருக்கும்போது விற்பனை இதை விட இன்னும் 2 மடங்கு கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ உத்தரவுகள் வந்தாச்சு. நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்னால விபத்துகள் அதிகரிக்குதுன்னு பல புள்ளி விவரங்கள் வந்தாச்சு. இது உச்சநீதிமன்றம் பலமுறை அதற்கு கெடு விதிச்சாச்சு. ஆனா இன்னும் நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் இருக்க 500 கடைகள் மூடப்பட்டதாலாம் சொல்லப்பட்டது. ஆனாலும் விற்பனை கூடியிருக்கு. எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது நீங்கள் இந்த 3 நாள் தீபாவளிக்காக வந்ததை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா தீபாவளி இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தீபாவளியை ஒரு கொண்டாட்டமாகவும் விடுமுறை நாளாகவும் அந்த விடுமுறை வாய்ப்பை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுக்கும் போக்குவரத்து பேருந்துகளுக்காக காத்திருந்த ஜனங்க, அவங்க பேருந்து ஆம்னி கட்டணம், பஸ் கட்டணம் கூட உயர்த்தப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் தமிழ்நாட்டில் இது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளி மாநிலத்தை சார்ந்தவங்களும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டிலேயே பல பகுதிகளிலிருந்து மாவட்டங்கள் விட்டு மாவட்டம் போய் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகின்ற போது அந்த விற்பனை கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம். இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இதுதான் நாள்தோறும் நடக்குது அப்படின்னு சொல்கிறது இது ஏதோ கொள்கை பேசுகிற மாதிரி. பொதுவாக மதுவிலக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுவிலக்கை பூரண மதுவிலக்கை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. படிப்படியாக அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி மதுவிலக்கை உடனடியாக ஒரே நாளில் கொண்டு வர முடியாதுன்றதை பெரும்பாலும் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 47% மது அடிமைகள் இருக்காங்க. மது குடிக்கு அடிமையாக இருக்காங்க. அவங்கள மீட்க வேண்டும். அந்த மீட்கப்பட்ட பிறகு தான் அதை முழுமையாக அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 500 கடைகள் விழிப்புணர்வு சரியா செய்யப்படுது அரசாங்கம். விழிப்புணர்வு இந்த அரசாங்கம் நாங்க என்னவோ புதுசாக கடையை திறந்த மாதிரி, ஏற்கனவே 71 திறந்து சாராய கடை, கல்லு கடையிலிருந்து அதுக்கப்புறம் 89 அது மலிவு விலை பாக்கெட் சாராயமாக மாறின சூழ்நிலையிலிருந்து மாற்றப்பட்டு 91 புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு பிறகுதான் சாராய கடையை தமிழ்நாட்டில் ஒழிச்சாங்க, கல்லு கடையை ஒழிச்சாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 500 கடைகள் நீக்கியிருக்காங்க.
இந்த விற்பனை நேரத்தை கூட 2 மணி நேரம் குறைச்சிருக்காங்க. இப்ப 47% இப்போ அடுத்த நடவடிக்கையாக இன்னும் மேலும் கடைகளை குறைப்பாங்க. பல பணிகள் நடந்திருக்கு. இது படிப்படியாக கொண்டு போய் ஒரு நல்ல நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வர முடியுன்ற நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கிய பயணத்தில் மற்ற எல்லாரும் அந்த கவனம் இது சமுதாய பிரச்சனையாக நினைச்சு எல்லோரும் மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி மக்களுடைய பாதிப்புகள் இல்லாமல் மக்களை மீட்கின்ற முயற்சியில் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்தால் நல்லா இருக்கும். 47% ஒரு நாள் இல்ல ஒரு வருடத்துல வந்திருக்கிறதுல காலங்காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில தான் இத்தனை சதவீதம் பேர் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதனால படிப்படியாக தான் செய்ய முடியும் அப்படிங்கறத எப்படி பார்க்க? இல்லை, படிப்படியாக தான் செய்ய முடியுங்கிறதுல யாரும் மாற்றுக்கிறது வரலை யாருக்குமே. எல்லாரும் அதில் உடன்படுறோம். படிப்படியாக தான் செய்யணும். அதை ஒரேடியாக ஒரு உத்தரவின் மூலம் அப்படி ஒரு மாற்றத்தை செய்ய முடியாது. அதில் மதுவிலக்கு கோருகிற எல்லாருமே அதில் உடன்பட்டு தான் பேசுகிறோம். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் அப்படி ஒரு முழக்கத்தை வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்களை செயல் ரீதியாக செய்வதை தான் நாம் விமர்சிக்கிறோம். இதில் இன்னும் மாநிலத்தையும் தாண்டி இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ பீகாரில் மாநில அரசு சட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனால் நீதிமன்றம் மதுவிலக்கெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது. ஆனால் நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. வழிகாட்டும் நெறிமுறையில் அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை சொல்லியிருக்குது. கொண்டு வருவோம்னு துடிக்கிறவங்க மதுவிலக்கை பற்றியும் வழிகாட்டு நெறிமுறை பேசுகிறது. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றமே அதற்கு குறுக்க நிற்கக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தொடக்க முதல்ல என்ன சொல்லி வரோம்னா, இது தேசிய கொள்கையாக வரையறுக்கப்படணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வந்துட்டாலும் பக்கத்தில் பாண்டிச்சேரியில் அது அமலில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மது விற்பனை அமலில் இருக்கும். பக்கத்தில் இன்னொரு மாநிலத்தில் இருக்கும் போது இது மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க இது ஒரு தேசிய கொள்கையாக வரையறுத்து இதற்கான ஒரு முடிவை கொண்டு வருவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். புதுச்சேரி இடைத்தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரசுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி தொடங்கும் போது 5 கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையோடு இந்த கூட்டணியை தொடங்குனீங்க. இப்போ மாறுபட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்க. அடிப்படை கொள்கையிலிருந்தே நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இதை எப்படி பார்க்கறது? அதாவது மக்கள் நல கூட்டணியினுடைய அறிவிப்பு என்பது, முழக்கம் என்பது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பெரும்பான்மை கட்சிகளின் கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய முடிவு. தொடர்ச்சியாக நம்ம பல சம்பவங்களில் பார்த்துட்டு வர்றோம். பல நிகழ்வுகளில் அது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பம் முதல் மக்கள் நல கூட்டணிக்கு உள்ளேயும் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, மற்ற கட்சிகளை, அதாவது பாரதிய ஜனதாவை, பாமகவை எதிர்நிலையில் நிறுத்துவது போல காங்கிரஸை நாம் எதிர்நிலையில் நிறுத்தக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. தொடர்ந்து காங்கிரஸையும் இந்த மதசார்பற்ற அணி என்கிற தளத்துக்குள் இணைத்து நாம் செயலாற்றுவதுதான் ஒரு சரியாக இருக்கும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. ஆனால் அது பெரும்பான்மை கட்சிகளின் எப்போ எடுத்த முடிவு இல்லை. இது மக்கள் நல கூட்டணி உருவாகும் போதே. ஆனால் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளினுடைய கருத்தின் அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய கருத்தை அதற்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் அப்படிதான் நடக்குது. ஏன்னா அந்த கூட்டணிக்கான ஒரு கோட்பாடுன்னு ஒன்று முன்வைக்கும் போது கட்சியின் கோட்பாடு அப்படிங்கிறது அது அவ்வளவா சரியா இருக்காது அந்த இடத்துல. அதனால நாம் அதற்கு உள்ள நம்ம அந்த மக்கள் நல கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு கட்டுப்படுறோம். இது புதுவை என்பது அது ஒரு தனி மாநிலம். அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று அங்குள்ள பிரச்சனைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இறையாண்மை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப, அரசியல் தன்மைக்கு ஏற்ப நாராயணசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு இடைத்தேர்தல் ஆதரவை வழங்கி இருக்கிறோம். இப்போ இடைத்தேர்தல் ஆதரவு வழங்கிட்டதுனாலேயே தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி உடைஞ்சு போச்சு, சிதறி போச்சு அப்படின்னு பொருள் கிடையாது. அல்லது இந்த மக்கள் நல கூட்டணியினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான முடிவை நோக்கி மக்கள் நல கூட்டணியை புதுச்சேரியில் நாங்கள் தள்ளிட்டோம்னு பொருள் கிடையாது. இது மாதிரி வரலாற்றுல நிறைய சம்பவங்களை பார்க்க முடியும். பொருள் கிடையாதா? இப்படிலாம் நாங்க பொருள் எடுத்துக்க கூடாது யாருமே வெளியில. அப்படி ஒரு பொருள் இல்லை. ஏன்னா வரலாற்றுல இதெல்லாம் பல முறை இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிடும் போது நேர் எதிர்நிலையில் நின்று திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்தாரு. நேர் எதிர்நிலை. காங்கிரஸை ஒழிப்பது, காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றுவதை தான் கொள்கையாவே வச்சு செயல்பட்டு இருந்தாங்க இந்த கட்சிகள்லாம், திமுகவோட அணி சேர்ந்த கட்சிகள். அன்னைக்கு அப்ப காமராஜர் வெற்றி பெற வேண்டும், அவர் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துல அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேருகிற போது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவும் 3-4 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக்கிய பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒரு தனி கட்சி ஒரு எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான்
தமிழ்நாட்டில் அப்படி நாங்க எந்த தனிப்பட்ட முடிவை எடுத்துடல. நீங்க திமுக கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கணுங்கிறதா விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாக குழு முடிவு. ஆனா மக்கள் நல கூட்டணியினுடைய முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டமா இல்லையா? அப்ப கூட்டணி சிதையக்கூடாதுங்கிறதுல கவனமா தானே இருக்கிறோம். அதுல எந்த ஒரு இடையூறை நாங்க செய்யலையே, அதுக்கு கட்டுப்பட்டு போறோம். அதே போல இடைத்தேர்தலை போட்டியிடணுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முடிவு, புறக்கணிக்குங்கிறது எங்களை போன்ற கட்சிகளுடைய முடிவு. எங்களுடைய முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இன்னைக்கு போட்டியிடலன்னு அறிவிச்சிருக்காங்களா? அப்ப அந்த கூட்டணி சிதைவதற்கு இங்க இருக்கிற எந்த கட்சியும் இடம் கொடுக்கறது? பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க யாரோட கூட்டு சேரணும் அல்லது யாரை ஆதரிக்கணும், எந்தெந்த கட்சிகளோட உறவு வச்சுக்கணும் வச்சுக்கூடாதுன்றது அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட முடிவு. அதை விமர்சிக்கின்ற தேவை எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரியில் அவங்க அதை வெளிப்படுத்த சொல்ல, அவங்க காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறதுன்றது அவங்களுடைய முடிவு, அதை நான் விமர்சிக்கலை. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை மத சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற அடிப்படையில் ஆதரவு தரன்றாங்க. அங்கே என்னவோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது போலவும் அதை வீழ்த்துறதுக்கோ அல்லது அவருக்கு எதிராக ஒரு சக்தி வலிமையான இடத்துல ஒரு மத உணர்வுள்ள சக்தி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி அதை முறியடிக்கிறதுக்காக இவங்க மத சார்பற்ற கட்சிகளை ஆதரிக்கணுன்ற ஒரு பொருள்பட அதை சொல்கிறாங்க. அதுதான் புரிஞ்சிக்க முடியல. இவங்க விருப்பம் வேற, ஆனால் அந்த விருப்பத்தை ஏதோ ஒரு மத சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கிறோன்ற போர்வைக்குள் கொண்டு வர்றது தான் அது பொருத்தமா இல்லையன்றது தான் என்னுடைய கவலை. ஏன்னா இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணம் பாண்டிச்சேரியில் எந்த விதத்திலும் இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில் மக்கள் நல கூட்டணியில் அவங்க இருக்கிறதோ அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் அவங்க இருக்கிறதோ அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் அதிலிருந்து அவர்கள் விலகுவதோ அல்லது திமுகவை நோக்கி நகர்வதோ அவருடைய விருப்பம். அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் எதுக்கு எடுத்தாலும் இந்த மத சார்பற்ற சாயம் பூசுறது தான் அந்த உண்மையான நோக்கத்தோடு அதை செயல்படுத்துறவங்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குற சூழ்நிலை வருது. அந்த உண்மையான நோக்கத்தை யாரு உருவாக்குறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க என்ன காரணத்துக்காக ஆதரிக்கிறாங்கன்றத சொல்லாம ஏதோ அங்கே மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம்னு சொல்லி அந்த பாண்டிச்சேரியில் அதுவும் அந்த தொகுதியில் மட்டும்தான் மதவாத சக்திகள் ஆதிக்கம் இருக்கிற மாதிரி அதை முறியடிக்கிறதுக்கு இவங்க போய் ஆதரவு தர மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களே, அது ஒரு பொய்யான ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்குகின்ற பொழுது அந்த காரணமே பொய்கின்ற மாதிரி மற்ற இடங்களில் பரவுமே. அதாவது காங்கிரஸை நாங்கள் ஆதரிப்பதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே காரணம் அதுதான். அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தா? தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு அதுதான் நான் சொல்லிட்டேன். எங்களுடைய விருப்பம் அதுதான். ஆனா நாங்க கூட்டணியினுடைய பெரும்பான்மை உணர்வுக்கு கட்டுப்பட்டு அந்த முடிவுக்கு வர்றோம். தமிழ்நாட்டிலே நாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும்னு தான் எங்களுடைய விருப்பமா இருக்குது. அதுல நாங்க எங்கேயுமே ஒளிச்சு மறைச்சு பேசலையே. காங்கிரஸை நாங்க பாரதிய ஜனதா போன்று எதிர்நிலையில் நாங்க ஒரு நாள் நிறுத்த மாட்டோம். ஏன்னா அது இந்திய நாட்டில் அது சாத்தியம் இல்லை. இந்த தேசிய அளவில் 2 கட்சி தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு கட்சியை நேர் எதிர் திசையிலிருந்து எதிர்க்கும் போது இன்னொரு கட்சியை நம்ம எதிர்த்துட்டு இங்க எந்த அரசியலையும் செய்ய முடியாது. அப்போ நடைமுறை அரசியல் என்கிற அடிப்படையில் நம்ம யதார்த்தத்தோடு பொருத்தி பார்க்கும் போது காங்கிரஸ் நம்ம பிஜேபியை போல எதிர்நிலையில் நிறுத்த முடியாது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா தலித் மக்களுக்கான விஷயங்கள்ல கூட காங்கிரசினுடைய அணுகுமுறைகள்ல பிஜேபியுடைய அணுகுமுறைக்கு வித்தியாசம் இருக்குது நிறைய விஷயங்கள்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீட்டளவில் தான் நாம் அதை பார்க்கிறோம். இரண்டாவது, இன்னைக்கு புதுவையினுடைய அரசியல் சூழலை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியிருக்குது. டெல்லியை எப்படி இன்றைக்கு ஒரு கவர்னரை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை மத்திய அரசு டெல்லியில் நிலைநாட்டிக்கிட்டு இருக்குதோ, கெஜ்ரிவால் அரசுக்கு எப்படியெல்லாம் இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அந்த அரசுக்கான முடிவை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, அதே ஒரு நிலை இன்னைக்கு புதுவையிலையும் செய்யக்கூடிய சூழலை காட்சியை பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு கிரண்பேடியை வச்சு எந்த அளவுக்கு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு கொடுக்க முடியுமோ அந்த இடையூறை செஞ்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுக்கான இறையாண்மை ஒன்று இருக்குது, அது காப்பாற்றப்படணும். அதற்கு தகுதியான ஒரு நபராக நாராயணசாமி அங்க இருக்கிறாரு. அப்ப அவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போறது ரொம்ப முக்கியம். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க முடியாதா? கருத்தியல் ரீதியா நீங்க ஆதரவு கொடுக்க முடியாதா? தேர்தல் களத்துக்கு போய் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுதான் நீங்க இதெல்லாம் எதிர்த்து இந்த கருத்து காங்கிரஸோடு பெரிய அளவுல முரண்பாடு இருந்துச்சுன்னா அது சரி நீங்க சொல்றது. நாங்க தான் காங்கிரஸ் வேணும்னு ஒத்துக்கிறோமே, காங்கிரஸோடு இணைந்து போக வேண்டும், மதச்சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைங்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் அதுல முதன்மையான இடத்துல இருக்குதுங்கிறத நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோமே. நாங்க முரண்பட்டு நின்னாதான் அந்த கேள்வியை நீங்க வைக்க முடியும். காங்கிரஸோட உங்களுக்கு எந்த முரண்பாடு இல்லாத போது அவங்க சேர்ந்து பயணிக்கிறதுல என்ன தவறு? அவங்க காங்கிரஸோட எந்த முரண்பாடும் இல்லாத போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி ஏன் உருவாச்சு, அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கம் ஏன் அப்போ மத சார்பற்ற சக்திகளை பிளவுபடுத்துறதுக்கான முயற்சியாது.
இவங்க எந்த நோக்கத்துக்காக அப்போ உருவாக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள் தான். நம்ம வந்து புதுசாக எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்லும்போது காங்கிரஸ் உள்பட குறிப்பிட்ட சில கட்சிகளோடு நாங்கள் வேறுபடுகிறோம் அல்லது மாறுபடுகிறோம், நாங்கள் இதை எல்லாம் அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்களை எதிர்ப்பதற்கு மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைகிறோம் சொன்னாங்க. இப்போ அந்த அதே வார்த்தையை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆதரிக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நான் வந்து பாண்டிச்சேரியில் குறிப்பாக அந்த தொகுதியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமி அவர்களை ஆதரிப்பதே நான் ஒரு முரண் சொல்றேன். ஏன்னா அது ஒரு ஆதிக்கத்தின் அடையாளம். அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய டெல்லியில் இருக்கின்ற செல்வாக்கை அல்லது அவருடைய அரசியல் பலனை பயன்படுத்தி அவர் அந்த பதவியை பிடுங்க முயற்சி பண்றார். அங்க ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்கிட்டு அவரை வந்து உன்னை வந்து நாமினேஷன் மெம்பராக கொண்டு வரன்னு சொல்லி ஒரு தவறான ஜனநாயகத்துக்கு தகவல் அவர் வந்து மறுபடியும் நியமன உறுப்பினர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றார். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அது அந்த கட்சியில் இருக்கிற பலரை எதிர்க்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கக்கூடிய தலைமை ஆர்கே நகர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அவர் வந்து ராஜினாமா செய்ய வைத்துத்தான் முதலமைச்சர் அது வந்து சட்டப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்கின்ற பொழுது அப்ப அந்த கட்சியை சார்ந்த பலர் அந்த பதவியை பெற தகுதி உள்ளவர்கள் இருந்த போது அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது இவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதை இது இப்போ ஒரு தேர்தல் உறுப்பினர் விருப்பம் சார்ந்தது, மாநில தலைமை விருப்பம் சார்ந்தது, தேசிய விருப்பம் சார்ந்தது. அவருடைய நிலையை நான் விமர்சிக்கல. அவருடைய அது அவங்களுடைய கட்சியினுடைய நிலை, அவங்களுடைய கட்சியில் இருக்கிற அவருக்கு கிடைக்கிற வெகுமதின்னு வச்சுங்க. ஆனா நான் சொல்ல வர்றது, இப்படி செய்த ஒருவரை நாம் ஆதரிப்பது என்பது ஒரு தவறான ஒரு ஜனநாயகத்துக்கு அது சரியான ஒரு செயல்பாடா அதை அங்கீகரிக்கிறது போல இல்லையா? இது வந்து ஒரு முறையானு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இவங்க வந்து மதசார்பற்ற தலைப்புக்கு வருவோம். நீங்க புதுச்சேரியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியாக ஒரு நிலைப்பாடு, அங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஆதரிக்கலங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டணி வருகிற போது நீங்க ஒரு நிலைப்பாடு, மற்ற கட்சிகள் ஒரு நிலைப்பாடு, தேர்தலில் போட்டியிடணும்னு வருகிற போதும் அதே மாதிரி முரண்பாடுகள். இப்படி இத்தனை முரண்பாடுகளோட நீங்க வந்து தொடர்ந்து பயணிக்க போறீங்களா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த மக்கள் நல கூட்டணியை பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா? எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதுதாங்க வந்து ஒரு இயங்கியல் போக்கு. அதாவது உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி அப்படியே சமாளிப்பதை நாங்க செய்யல. உள்ளபடியே எங்களுடைய கருத்தை வைக்கிறோம். ஜனநாயகமாக மக்கள் நல கூட்டணி நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இதை விட என்ன சாட்சி வேணும்? மிக மிக ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பாக அது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்குமான இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்குமான தனித்த கருத்துக்கள்னு ஒன்று இருக்குது. அதனால தான் தனித்தனி கட்சியாக இருக்கிறோம். இல்லைன்னா மக்கள் நல கட்சினே ஒன்று நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தியிருப்போமே. ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி, மதிமுகன்னு ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சின்னா ஒவ்வொரு கட்சிக்குமான தனித்த நிலைப்பாடுகள் இருக்குது, தனித்த அடையாளங்கள் இருக்குது. அதை வந்து நிலைநிறுத்துவதற்கு கட்சி ஒரு பொது 4 கட்சிகளுக்கும் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு ஒத்த கருத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி நகர்த்துவது அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து இருக்குதோ. பல விஷயங்கள்ல நீங்க பல விஷயங்களை நாங்க இணைந்து தானே பயணிக்கிறோம். பொது பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்க சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் தேர்தல் அரசியல்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல இருக்கக்கூடிய மாறுபாடுகளுக்கும் எப்படி நீங்க ஒரே அர்த்தத்தை எப்படி நீங்க கற்பிக்கிறீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். தேர்தல் அரசியல்லையும் கூட உள்ளாட்சி தேர்தலை சேர்ந்து சந்திப்போம்னு அறிவிச்சிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலோட மக்கள் நல கூட்டணி செதறி போச்சு. இனிமேல் வந்து யாருமே இதுல அங்கம் வைக்க மாட்டாங்க. தேமுதிக வந்து போயிட்டாங்க, தமாக போயிருச்சு. இந்த 4 கட்சிகளும் எப்போ வேணாலும் பிரியலான்னு தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 6 மாதம் கடந்தும் மக்கள் நல கூட்டணி நடந்துட்டு தானே இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் எப்போ வந்தாலும் நாங்க 4 பேர் இணைந்து சந்திக்க தயார் தானே அறிவிச்சிருக்கிறோம். இடைத்தேர்தலில் 4 கட்சிகளும் சேர்ந்து தானே புறக்கணிப்போம்னு அறிவிச்சிருக்கிறோம். பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் மாற்றுக்கருத்து இருந்தாலும் அறிவிப்பு ஒற்றுமையாகத்தானே வருது. எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே அதுக்குள்ள. அப்போ அந்த தொடங்கப்பட்ட நோக்கத்தில் அந்த கூட்டணி வலுவாகவும் சரியாகவும் சென்று கொண்டிருக்கிறது. இதுல வந்து எல்லாவற்றையுமே தேர்தலோடும் அரசியலோடும் முடிச்சு போட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கிற மனோநிலை வளர்ந்திருப்பதனால் இது ஒரு முடிவு இன்னொரு முடிவை பாதிக்குமா, ஒரு முடிவு இன்னொரு முடிவில் எதிரொலிக்குமா என்று தேடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. அந்த முடிவு அந்த மாநிலத்திற்கு. தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி எப்போதும் போல் இறுக்கமாக வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு கூட்டணியில தனிப்பட்ட கட்சிக்கான ஜனநாயகம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? இல்லை. இப்போ மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் பேசுகிற சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் இப்போ இன்னைக்கு இருக்கிறது
மக்கள் நல கூட்டணியா மக்கள் நல கூட்டு இயக்கமான்னு தெரியல. ஏன்னா அவங்க மக்கள் நல கூட்டு இயக்கத்தை மக்கள் நல கூட்டணியாக மாற்றுகின்ற பொழுது இது அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் கூட்டணி அமைக்கிறோன்னு சொன்னாங்க. கூட்டு இயக்கம் வந்து பொது பிரச்சனைக்காக இயக்கம் நடத்துகிறோன்னாங்க. ஆனால் இப்போ செனவா சொல்கிறது இந்த கூட்டணியே வந்து கூட்டு இயக்கத்தினுடைய நோக்கம் என்னவோ அதை சொல்கிறாரு. ஆக ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்காக கூட இல்லை. நாங்கள் வந்து என்ன அப்புறம் அந்த கூட்டணி எதுக்காக அமைக்கிறாங்க? சும்மா வந்து கூடி கோஷம் போடுறதுக்கு மட்டுமா? அவர்கள் வந்து ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து அந்த அமைக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியை மகா கூட்டணியாக மாற்றுகின்ற பொழுது தேமுதிக தமாக சேர்க்க சொல்ல எங்கள் கூட்டணி 4 கட்சிகளும் ஒத்த முடிவில் இருக்கிறோம், அவர்கள் எங்களோடு கூட்டு சேர்க்கிறார்கள், ஆக கூட்டணிக்கு இன்னொரு கூட்டணி சேர்க்கிறோம். நாங்கள் அவர்கள் வெளியேறிட்டாங்க, இந்த 4 பேரும் ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் எந்த முடிவு இருந்தாலும் எந்த செயல்பாடு எங்களுக்கு ஒன்றா தான் இருக்கும் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவங்க கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தேர்தல் புறக்கணிப்பு, அனைத்து கட்சி திமுக கூட்டிய கூட்டத்துக்கு போறதுலேருந்து எல்லாத்துலேயும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த கூட்டணியுடைய பெரும்பான்மைக்கு கட்டுப்படுறோம்னு சொன்னாங்க. முடிவு ஒரே முடிவாக தான் இருந்தது, கட்டுப்படுறோம். ஆனால் இன்னைக்கு வந்து அதிலிருந்து முரண்படுறாங்க. ஆக இந்த முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் முதல்ல சொன்னார், நாங்கள் வந்து சிறிய கட்சி, நாங்கள் சிறிய கட்சி எதையும் வந்து தன்னிச்சையாக இயங்க முடியாது, தன்னிச்சையாக எந்த பிரச்சனையும் வந்து சாதிக்க முடியாது, நாங்கள் ஏதாவது ஒரு பெரிய கட்சியை சார்ந்து தான் இயங்க முடியும், அதனால் எங்கள் நிலைப்பாடு அந்த பெரிய கட்சிக்கு சாதகமாக தான் கொண்டு வர இருக்கும், அது தவிர்க்க முடியாதுன்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு பிரதிபலிப்பாக தெரியும். இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. தேமுதிக ஒருவேளை தனித்து போட்டியிடக்கூடிய தேமுதிக ஒருவேளை ஆதரவு கேட்டால் தமிழகத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதை மக்கள் நல கூட்டணியினுடைய 4 கட்சிகளும் கூடி முடிவெடுத்து அறிவிப்பார்கள். அதில் வந்து ஏன்னா எல்லாவற்றையும் அப்படி தான் அறிவிக்கிறோம். தேமுதிகவை ஆதரிப்பது குறித்து கூட கூட்டணி தலைவர்கள் 4 தலைவர்களும் கூடி அதை பரிசீலித்து அந்த முடிவை அறிவிப்பார்கள். இதில் என்னன்னா, மக்கள் நல கூட்டணி என்பது திரும்ப நான் தான் சொல்கிறேன், அது வந்து ஒரு ஜனநாயக அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டு இயக்கம் என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில் சேர்ந்து போராட்ட களத்தில் நிற்பது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அறிவிப்பது. உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட்டணி இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் காவிரி பிரச்சனையில 4 கட்சிகளும் சேர்ந்து போராட்டத்தில் களத்தில் நின்றுருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். மதச்சார்பின்மை பாதுகாப்பு நடத்தினோம், பாதுகாப்பு மாநாடு 4 கட்சிகளும் இணைந்து தான் மேடையில் வந்து மதச்சார்பின்மைக்கான முழக்கத்தை முன் வச்சோம். நதிநீர் பாதுகாப்பு மாநாடு நடத்தினோம், 4 கட்சிகளும் இணைந்து தான் அதை செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளின் அடிப்படையில் கூட்டு இயக்கம் களத்தில் நிற்குது, தேர்தல் வரும்போது கூட்டணி களத்தில் நிற்கிறது, எந்த முரண்பாடும் இல்லை. தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி அது தன்போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தோழரை அழகாக குறிப்பிட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்பதில் தேமுதிக இணைந்து கொண்டது, தமாக இணைந்து கொண்டது. தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க போயிட்டாங்க. அப்ப மக்கள் நல கூட்டணி அப்படித்தானே இருக்குது. மக்கள் முடிவு அறிவிக்கல, தனியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக நீங்க அறிவிக்கிறீங்க இல்ல, அப்படிங்கிற போதுதான் இந்த கேள்வி எழுகிறது. அத புதுவைக்கென்று ஒரு அரசியல் இருக்குதுல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் இருக்குது மாதிரி புதுவைக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. அப்ப புதுவைக்கான அரசியலை தான் புதுவையில வந்து நம்ம செயல்படுத்த முடியுமே தவிர தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு புதுவையில திணிக்க நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க. அது நீண்ட விவாதத்திற்கு உரியது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.